கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஏன் 40 கொடுக்க மாட்டீங்களா நீங்க? ஏங்க 4% வச்சிருக்க காங்கிரஸே அங்க 40 கேட்கும் போது 11% நீங்க ப்ரூவ் பண்ணி போட்டு 25 வாங்கிட்டு வந்தீங்கன்னா அசிங்கமா இருக்காது? ஒரு 35-40 கொடுக்க கூடாதா? வச்சுன்னு என்ன பண்ண போறீங்க? வேற எத்தனை கட்சி இருக்காங்க அங்க? பாமக இருக்காங்களா? இவங்க இருக்காங்களா? பாஜக? அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு 40, இவங்களுக்கு ஒரு 57 போனால் கூட 57 போனால் கூட ஒரு 170 சில்லறையில் நிற்க முடியாதா? நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 118 சீட்டில் போட்டி போட்டால் கூட நீங்கள் ஜெயிப்பீங்க, மெஜாரிட்டி வந்துடலாம். ஐயோ ஜெயிப்போமா மாட்டோமா தெரியாது அப்படின்னா 234 இல்லை, 334 தொகுதி எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க. போட்டி போட்டாலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மனநிலை அதிமுக இருக்குங்கிறீங்க நீங்கள்? இருக்கணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லிட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அப்போ இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணுமா வேணாமா? ஏன் போல? ஆட்டிட்டாங்க. ஓ நல்ல கதையாக இருக்குது. எல்லாத்துக்கும் போனாங்கல்ல, செந்தில் பாலாஜி விஷயத்தில் அந்த ஓய்வு பிரோஜனம் எல்லாமே இருக்கலாம்ல. அது போனா தானே தெரியும் பிரோஜனம் இருக்கா இல்லையான்னு. போவாங்க. ஏன் போகல? எங்க பாயிண்ட் அது நீ அவ்வளோதான் கேட்கணும். இவருக்கு ஏன் இன்னும் சத்தமே காணும்? அவங்க கேவியட் ஃபைல் பண்ணிட்டாங்க, இன்பதுரை அவர்களும் ஃபைல் பண்ணிட்டாரு, இடியும் ஃபைல் பண்ணிட்டாங்களாம் கேவியட். எங்களை கேட்காம ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது, இனி இன்டரிம் ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி இப்போ இவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸும் அனுப்பிச்சிட்டாரு இன்பதுரை அவர்கள். இன்னுமா அந்த டக்கு வரல? 40 தொகுதியை வந்து கேஎன்ஆர் கண்ட்ரோல்ல வலுவா வந்து பணம் சப்ளை பண்ணிட்டாரு, இறக்கிட்டாரு. ஏங்க இந்த 40 தொகுதி மட்டும் கிடையாதுங்க, 234 தொகுதிக்கும் சேர்த்து தாங்க செக்கு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து திமுக பாஜக டீல்னா இப்படித்தான் இருக்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், பியூஷ் கோயல் 26ஆம் தேதி சென்னை வருகை, தொகுதி பங்கீடு, பாஜகவுக்கு இத்தனை சீட்டு தரணும் சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வராரு. எப்படி பார்க்குறீங்க? தேர்தலுக்கெல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சசிகலா அம்மையார் வேறு தனி கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. பாஜக என்னதான் பிளான்? எனக்கு தெரிஞ்சு ஏதோ பாஜக கண்ணசு இல்லாமல் நடக்காதுங்கிறது மட்டும் தெரியும். என்னங்க இது? அப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, அதுவும் பாஜக தான் ஆரம்பிக்க சொன்னாங்களா? என்ன போங்க இருக்குது? எது நடந்தாலும் உன்னே பாஜக. சசிகலாவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒன்னா? கரெக்ட். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அது வந்து அமைச்சராக இருந்திருக்கிறார், நீண்ட ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது. சசிகலா அவர்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. கரெக்ட். ரெண்டு பேரையும் நம்ம ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களா சசிகலா அவர்கள்? கொடியை அறிவிச்சிருக்காங்க. கரெக்ட். பேர் தான் வந்து இனிமே சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. என்னையா இது? இந்த காலத்துல வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறது கூட ரொம்ப ஈஸியா இருக்குது வந்து கட்சி ஆரம்பிக்கிறது. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கணும், அது 4 பேர் சேர்க்கணும்னா கூட அவங்க செட்டிங்ஸ்ல வந்து என்ன கேட்காம யாரும் குரூப்ல சேர்க்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்கன்னா சேர்க்க முடியாது. அதை விட ரொம்ப சுழுவா இருக்குது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது. பேர் கூட தேவையில்லை, கொள்கை தேவையில்லை. கேட்டாதோ அவர் கொள்கை, இவர் கொள்கை, இவர் கொள்கை, இவங்கெல்லாம் எங்க கொள்கைன்னு சொல்லிட்டு போயிடலாம். யாருக்காகவோ ஆரம்பிச்சிருக்காங்களோ ஏதோ ஒரு வேலை, அது கண்டிப்பா ஆரம்பிச்சம்பா. அவங்களுக்காக தான் ஆரம்பிக்கிறாங்க, வேற யாருக்காக? யாரும் வந்து சேர போறதும் கிடையாது. சரி ரூபன், எனக்கு ஒரே டவுட்டு. இப்போ இவங்க வந்து கட்சிக்கு ஒரு பேரும் வச்சிடுறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு சின்னமும் குத்துடுறாங்க, காமன் சிம்பன் கூட குத்துடுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். எலெக்ஷன் கமிஷன்ல 234 தொகுதியிலையும் நிக்கிறதுக்கும் ஆள் கட்சிடுறாங்கன்னு வச்சுக்காங்க. ஜனங்களும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுடுறாங்க அப்படின்னு வச்சுக்காங்க. சின்னம்மா அப்படின்னாங்கல்ல, அதனால சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்னம்மா, அவங்களுக்கு இல்லாத சின்னம்மா அப்படின்னு ஏதோ ஒரு சின்னத்தில், எந்த சின்னத்தில் நின்றாலும் அவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடுறாங்க அந்த கட்சி. இவங்க சிஎம் ஆயிடுவாங்களா? பாதிப்பு ஏற்படுத்துங்களா சார்? நான் கேட்குற கேள்வி, ஜெயிச்சிட்டாங்கன்னா 234 தொகுதியிலையும் சசிகலா அவர்களுடைய கட்சி வேட்பாளர்கள் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா சிஎம் தானே? முடியாதா? தெரியல, நீங்க சொல்லுங்க. அதே பெங்களூர்லேருந்து எப்போ வந்தாங்க? தண்டனை முடியலங்கிறீங்களா? 6 வருஷ காலம் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது. கணக்கு போட்டு பாருங்க. இல்லை, அப்போ இந்த போக்கை நம்ம எப்படி தான் எடுத்துக்கிறது? ஏன்னா அமித்ஷா ஒரு பக்கம் வந்து என்டிஏ உடஞ்சிடக்கூடாதுன்னு டிடிவி அவர்களை கஷ்டப்பட்டு உள்ளே இழுக்கிறதும், அன்புமணி அவர்களை இழுத்ததும் பார்த்துருப்போம். இதுக்கு இடையில இந்த அம்மா கட்சி ஆரம்பிக்கணும், யார் ஓட்டை பிரிக்கிறாங்க? இதுக்காக என்ன, எதுக்கான வேலை அப்படின்னு இருக்குல்ல? சும்மாவே ஒரு ஓட்டை பிரிக்கிறதுனால ஒன்றும் இல்லாமல் போயிடுமா ஒரு கூட்டணி? இப்போ அமித்ஷா அவர்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறீங்க.
இது என்ன கேள்வி இது? அதுதான் நான் முதல்லயே சொன்னேன், எது நடந்தாலும் உடனே பாஜக தலைமையில பழி போட்டுருவீங்களா அப்படின்னு. இப்போ அங்கே ஈரான் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை தோல்வி நடந்தால் அதுக்கும் வந்து பாஜக தான் பொறுப்பு. இவங்க கட்சி ஆரம்பிச்சு என்ன ஆக போகுது? இப்போ டிடிவி அவர்களை சேர்க்கிறாருன்னு சொன்னால் அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அவர் வந்து ஒரு வேல்யூ அடிஷன் அப்படின்னு. ஏன்னா நல்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடியவர். நீங்களாம் போய் உக்காந்தீங்கன்னா உங்களை திணற அடிப்பார், உங்களை தண்ணி குடிக்க வைப்பார். அவரெல்லாம் நீங்கள் யாரும் வந்து டம்ளர் தண்ணி குடிக்க வைக்க முடியாது, புரியுதுங்களா? அதனால வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து நான் என்டிஏல சேர்ந்துருக்கேன், கூட்டணி பேச்சுவார்த்தை கூட என்டிஏ வந்து அவங்க பாஜக வந்து அதிமுகவோட இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதோட மேட்ரு ஓவர். இவங்களெல்லாம் வந்து இது ஓபிஎஸ், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தா என்ன சேராட்டின்னு, இவங்க கட்சி ஆரம்பிச்சான்னு ஆரம்பிக்காட்டின்னு. ரைட்டு, ஓகே, அதை நம்ம அப்படியே ஓரங்கட்டிடலாம். இப்போ பியூஷ் கோயல் அவர்கள் வருகை எத்தனை சீட்டு வரை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது? யாருக்குன்னே அரசல் புரசலாக ஒரு குறிப்பிட்ட 70 சீட் நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம், ப்ளஸ் எங்களுக்கு ஒரு 25 வரை தந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் 36-40 குத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? ஏன் அப்படி 75 கொடுத்து ஏன் 25க்கு இறங்குறாங்கன்னு தெரியலையே. அவ்வளோதான் கொடுப்பாங்களோ? அப்படி இல்லைங்க. இது பாரு, நானா எடுத்து போட்டால் கிலோ 25 ரூபா, நீயா பொறுக்கினியானா கிலோ 35 ரூபா இருக்குல்ல. தக்காளி வெங்காயம் வாங்கும்போது பார்க்குறோம்ல, அப்படியே அள்ளி போட்டால் தான் 25 ரூபா, நீ வாட்டுக்கு பொறுக்கி எடுத்தீங்கன்னா 35 ரூபா கிலோ அப்படின்வாங்க. அந்த மாதிரி நீங்களா வந்து சூஸ் பண்ணிங்கன்னா 25, நீங்கள் ஒரு 70 80 வாட் எவர் லிஸ்ட்டு கொடுத்து அதில் நாங்கள் கொடுக்கறதுனா 35-40. இது நல்லா இருக்குல்ல டீலு? இல்லை, டிடிவி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்டிஏ கூட்டணியில் நான் இருக்கேன், அதுக்கும் பாஜக தலைமையில கூட்டணியில் தான் இருக்கேன், அதிமுக தொகுதி பங்கீட்டில் கூட நாங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிடுவோங்கிற மாதிரி. ஆமாம், இது நம்ம ஏற்கனவே சொன்னது தானே ரூபன். நீங்கள் உங்களோட வரீங்க, அவங்க வந்து அந்த பக்கம் இருக்கட்டும் பாஜகவோட, அவங்க கோட்டாலும் அவங்க கொடுத்துட்டு போட்டோம். ஒருவேளை ஓபிஎஸ்ஸே வந்து இங்கே வந்தால் கூட ரைட்டு, அவர் வந்து பலாப்பழம் மாம்பழம் இல்லை வந்து தாமரையிலே நின்றுட்டு போட்டோம், அப்படி நின்றுட்டு போட்டோம், அதிமுகவில் சேர்க்க வேண்டாம். இதை தானே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதிமுக மொத்தமாக ஃபைனலைஸ் பண்ணி பாஜக பாஜகன்னு கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணிக்கின்றவாங்களா என்ன? அதுக்காக பாமகவைத்தோட சேர்த்துறாதீங்க. அந்த 17 அது தனி, அது தனி. எடப்பாடி அவர்களே பேசிட்டாரு, ராஜ்யசபா ஒன்று உறுதியானதும் அவங்க நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான்ட்டாங்க. அதனால் அந்த 40 35 அதில் இந்த 17 கழிக்கக்கூடாது. இவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். ஒரு 35-40 கொடுக்கக்கூடாது. வச்சுன்னு என்ன பண்ண போகிறீங்க? வேறு எத்தனை கட்சி இருக்காங்க அங்கே? பாமக இருக்காங்களா? இவங்க இருக்காங்களா? பாஜக? அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு 40, இவங்களுக்கு ஒரு 57 போனால் கூட 57 போனால் கூட ஒரு 170 சில்லறையில் நிற்க முடியாதா? இப்போ 40 சீட்டு உறுதியாக பாஜக வாங்கும். கொளுத்தி போடுவோம் என்னப்பா. ஏன் 40 கொடுக்க மாட்டீங்களா நீங்கள்? ஏங்க 4% வச்சிருக்க காங்கிரஸே அங்கே 40 கேட்கும்போது 11% நீங்கள் ப்ரூவ் பண்ணி போட்டு 25 வாங்கிட்டு வந்தீங்கன்னா அசிங்கமாக இருக்காது? சரி, அவங்களுக்கு எம்பி இருக்காங்க தமிழ்நாட்டில். யாருக்கு எம்பி இருக்கா? காங்கிரஸுக்கு. அது யார் போட்ட பிச்சை? திமுக போட்ட பிச்சை. திமுக இல்லைன்னா இவங்களால ஜெயிக்க முடியுமா? டெபாசிட்டே வாங்க முடியாது, அப்புறம் தானே எம்பி பதவியில் ஜெயிக்கிறது. அவங்க காங்கிரஸுடைய செல்வாக்கு இன்னும் 3-4%. 2014 பார்த்தோம்ல அவங்க லட்சணத்தை, 2024 பாஜகவுடைய லட்சணத்தையும் நம்ம பார்த்தோம்ல 11%. நிச்சயமா, ஏன்னா 165 சீட்டுக்கு மேலே அதிமுகவே நிற்கணும், அது யதார்த்த உண்மை. ஏன்னா அவங்க அப்படிதான் நிற்பாங்க. அது திமுகலாம் இருக்குது, அதிமுகலே அது வரும். மித்த சீட்டுகளை தான் வந்து பங்கீடு செய்வாங்க. இப்போ குறிப்பாக ஜான் பாண்டியன் போன்றவெல்லாம் ஒருத்தர் சீட்டுக்கு வந்தாலும் இப்போ இந்த விஷயத்தில் வந்து எதுவும் இஷ்யூ ஆகும். இதை பாருங்க ரூபன், நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 118 சீட்டில் போட்டி போட்டால் கூட நீங்கள் ஜெயிப்பீங்க, மெஜாரிட்டி வந்துடலாம். ஐயோ ஜெயிப்போமா மாட்டோமா தெரியாது அப்படின்னா 234 இல்லை 334 தொகுதி எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க. போட்டி போட்டாலும் அப்படித்தான் இருக்கும். அதனால அந்த மனநிலை அந்த மனநிலை அதிமுக இருக்குங்கிறீங்க நீங்கள்? இருக்கணும், அப்போதானங்க வந்து மக்கள் உங்களை நம்புவாங்க. உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் கிரவுண்டுக்குள்ளே போகும்போது இப்படியே போனீங்கன்னா மக்களை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி காண்டி நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க, அதிமுக தான் நிற்கிது, அதனால் மறந்துடாதீங்க மக்களேன்னா பேசுகிற திண்டுக்கல் சீனிவாசன் மக்கள்கிட்ட. அப்போ அந்த ஒரு பிரச்சாரத்தை எடுக்கிறாங்கன்னா அப்போ யாருக்கு பயப்படுறா? அப்போ யார்? அவர் இந்த மாதிரி தான் அடிக்கடி ஏதாவது எக்கு தப்பா எதையாவது உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கா இல்லையா? பயம், இதுதான் நான் சொல்றேன். பயம் இருக்கோ இல்லையோ தைரியமா இருக்கா மாதிரி வெளில காமிச்சிக்கணும். இதுதான் அரசியல் பெர்செப்ஷன், புரியுதுங்களா? ஸோ நாம் வந்து 118 தொகுதியில் நின்று நான் மெஜாரிட்டி வாங்கி காமிக்கிறேன் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா உங்களை யாரும் வந்து கலாய்க்க முடியாது. ஜனங்களும் நினைப்பாங்க, பாரியா என்ன தெம்பா வந்து 118 போதும் கரெக்டாக நாங்கள் சொல்லி வச்ச மாதிரி அடிக்கிற மாதிரி அப்படின்னு நிற்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் ஜெயிக்கிற கட்சியின் சீன் போடுறது. 118 அதுக்காக 118 நில்லுங்க நான் சொல்லலை. இது பாருங்க ரூபன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ், அதாவது 1/3 ஆஃப் த டோட்டல் போல்டு ஓட்ஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும்
ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் ரூபன். இப்போ இன்னைக்கு எதுக்கு வந்து இவ்வளோ சர்வே அப்படின்றாங்க, ஊடகத்தில் ஆளை பிடிச்சி ஒவ்வொருத்தரும் ஸ்பான்சர் பண்ணி எதை பண்ணுங்க இது பண்ணுங்க நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் அப்படின்லாம் வந்து நெரேட்டிவ் கிரியேட் பண்ணி நிற்கிறாங்க. எதுக்கு நினச்சிருக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா பார்க்குற ஜனங்க இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க போல இதை, சரி ரைட்டு, அதனால இவங்களையே ஓட்டு போடுவோம். அதுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்படுறது, இவ்வளோ செலவு பண்ணுறது. என்ன சும்மா நினச்சிங்களா நீங்கள்? வெறும் சாதனைகள் சோதனைகள் இதை மட்டும் யாராவது சொல்லிட்டு போகிறாங்களா? ஆளுங்கட்சி வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், அத்தோடு நிறுத்திக்கணும். எதிர்கட்சி வந்து ஐயா இவங்க இதெல்லாம் பண்ணலை, இதெல்லாம் பண்ணதுனால ஜனங்க கஷ்டப்படுறாங்க, இதோட நிறுத்திக்கணும், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு யாரும் பேசக்கூடாது. ஒத்துப்பாங்களா? அதுதான் முக்கியமாக சொல்லுவாங்க. சரி, இப்போ இருக்கிற இந்த தேர்தல் களத்தில் கிட்ட ரொம்ப நெருங்கிடுச்சு. இந்த களத்தில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அலையன்ஸ் ஒரு என்டிஏ கூட்டணி, இதில் அதிகமாக பேசப்படுது பாஜகவா அதிமுகவா? பாஜகவை நாங்கள் கூட்டணியில் வச்சுக்கிட்டாலும் நாங்கள் தான் தலைமை, நாங்கள் தான் அதிமுக, அந்த செல்வாக்கு, அந்த கரிஸ்மேட்டிங்கிறது வந்து இதில் எந்த அடிப்படையில் இது பண்ணுறாங்க? இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அது பாஜகவை பற்றி பேசுங்க, இல்லை அதிமுகவை பற்றி பேசுங்க, ரெண்டு பேரில் யாரை பற்றி பேசினாலும் அது என்டிஏ கூட்டணி தான். முதல்ல அந்த ஒரு கன்சென்சஸ் வரணும், புரியுதுங்களா? ரெண்டு பேர்த்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கணவன் புத்திசாலியா மனைவி புத்திசாலியான்னு பட்டிமன்றமாக நடத்துவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுகக்குள்ளே அந்த மனநிலைப்பாடு இருக்கணும். இல்லை ஏன் இப்படி பேசுகிறாங்க? இருக்கணும். என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அவங்க மத்தியில் இருக்க தானே செய்யுது. நான் அன்னைக்கு அப்போவே சொல்லிட்டேன்ல, திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி தான் அப்பப்போ எதையாவது எக்கு தப்பாக பண்ணுவார், பேசுவார். இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவங்களுக்கு முதல்ல அது புரியணும். பாருங்க, சேர்ந்தாச்சு. இது வந்து இனிமேலாம் வந்து இந்த அத்து விடுறதுன்றலாம் நடக்காத விஷயம். இல்லை, அது முடியவும் முடியாது. இப்படித்தான் ஃபேஸ் பண்ணணும். எதுக்கு வந்து நீங்கள் டிஃபென்சிவ் ஆடுறீங்க? நீங்களே இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ திமுகவில் சும்மா இருப்பாங்களா, இல்லை மற்ற கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? எதுக்கு தேவையில்லாத இந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிறது? அவர் எடப்பாடி கேட்டார், அப்போ நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிங்களா? அப்போ நீங்கள் வந்து என்ன சூப்பர் அடிமையாக ஏதோ ஒன்று கேட்டிருந்தார். அப்போ நீங்கள் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அந்த மாதிரி திருப்பி பேசுகிறத விட்டுட்டு ஐயோ அவங்களோட சேர்ந்துட்டோம் நினைக்காதீங்க, நாங்கள் தான் நிற்கிறோம் அப்படின்னா, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிற மாதிரில இருக்குது. இல்லை, இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு தேர்தல் வச்சான்னு எல்லாரும் பேசுவாங்க. இன்னைக்கு சூழ்நிலை இவங்க தப்பா ஜெயிப்பாங்க, இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக 3ஆம் கட்ட வாக்குறுதியாக என்னமோ 10,000 ரூபா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போடும், ப்ரெஸ் மீட்லேயே அடுத்த கேள்வி கேட்குறாங்க, எப்படி சார் போடுவீங்கன்ட்டு. அது வந்து நாங்கள் பொருளாதாரத்தை பெருக்கிட்டு வரியை போட்டு அதில் பெருக்கிட்டு ஒரு சொதப்பலாகவே இருந்துச்சு. அது சொதப்பல் கிடையாது, அதை வந்து அந்த வார்த்தை பிரயோகம் சரியில்லை, அவ்வளோதான். அதை ஹைலைட் பண்ணி இல்லை சொல்கிறேன், அதை ஹைலைட் பண்ணி இவங்க இந்த மாதிரிலாம் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்களா வந்து வரி போட போகிறார் இவங்கள குறை சொல்லிட்டு, ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியில் வந்து அதை விலை ஏற்றினாங்க, இந்த விலை ஏற்றினாங்க, இந்த வரி போட்டாங்க, அதனால் அந்த சுமையை குறைக்கிறதுக்காக 10,000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னா வரி போடுவோன்னு சொல்கிறாருன்னு. அப்படி இல்லை. என்ன சொல்கிறாரு, உற்பத்தி பெருகும் போது, கன்சப்ஷன் அதிகமாகும் போது அந்த ஜிஎஸ்டி மூலமாக வருகின்ற வரி வருவாய் அதிகமாக வரும், அதை வச்சு நாங்கள்லாம் இதை மீட் அவுட் பண்ணோம். இதுதான், இது விலா வாரியாக சொல்கிறதுக்கு ஜிஎஸ்டி மாநில ஜிஎஸ்டியா மத்திய ஜிஎஸ்டி? ஏங்க மாநில ஜிஎஸ்டி தாங்க அவங்களுக்கு வரப்போகுது. இப்போ வரி வருவாய் பெருகுகின்றது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் கூட பெருசாக சொல்லிக்கினாங்க எங்களுடைய வரி வருமானம் உயர்ந்திருக்கு. என்டிஏ கூட்டணியில் இருங்க, வரி வருமானம் உயர்ந்திருக்கின்றதுன்னா எந்த வரி வருமானம்? எப்படி இன்கம் டேக்ஸா? ஜிஎஸ்டி தானே. அதுல மாநிலத்துக்குள்ளது. ஓகே, அதை விடுங்க, ஜிஎஸ்டியிலேருந்து வருகிற வரி தான் பெரும்பான்மையான வரி வருமானம். அப்போ அதில் தானே வந்திருக்குது. ஸோ அப்போ கன்சப்ஷன் அதிகமாச்சு, ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, சேல்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த வரி வருமானம் அதிகமாக வரும் அப்படின்னு. ஆனால் அதை மட்டுமே வச்சு மீட் அவுட் பண்ண முடியாது, அது வேற விஷயம். ஆச்சரியம் என்னன்னா 5,000 ரூபா குத்துப்பிட்டு பார்த்தீங்களா 5,000 ரூபா குத்துட்டார், ஆஹா அப்படியே வந்து மக்களின் வாழ்க்கை உயர்ந்து விட்டது, அப்படியே மக்கள்லாம் வந்து சொகுசா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் இப்போ வந்து 10,000 ரூபாய் எங்கேருந்து கொடுப்பார், எப்படி கொடுப்பார், ஏதோ ஐயோ இதுக்கு இத்தனை லட்சம், என்னது 1 லட்சம் கோடி ஆகுது, 80,000 கோடி ஆகுது, எங்கேருந்து பணம் வரும்? கேட்க நியாயம் தானே. 5,000 ரூபா கொடுக்கும்போது இந்த கேள்வி வந்ததா உனக்கு? 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லும்போது உனக்கு இந்த கேள்வி வந்ததா? ஜெயின் சக்குன்னு போய் ஜாலரா ஆச்சுந்தல்ல. இல்ல, அதுக்கு முட்டு கொடுக்கல. அவங்க தான் அப்படி இருக்கிறாங்கன்னா நாட்டை தெருவுந்தனமா விட்டாங்க, கடன் ஏறி போச்சு, பண்றது எல்லாத்துக்குமே தெரியுது, ஆட்சி மன்றத்தை மக்களும் எதிர்பார்க்கறாங்க. இப்ப அவங்க இப்படி சொன்னாங்கன்னா இதே கேள்வி இங்க எழுந்தானே, யாருக்குனே 4 லட்சம் கோடி நீயும் நானும் கேட்கலாம். ஏன்னா நம்ம என்னைக்குமே இந்த மாதிரி இலவசங்களை கேள்வி கேட்டுக்கிறோம். ஆனால் அது 1000 ரூபா கொடுக்கும்போது, அங்கே 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லும்போது, நாங்கள் 5000 ரூபா கொடுத்தேன்னு சொல்லும்போது, கோடை தொகை இனிமே வந்து ஒவ்வொரு வருஷமும் கோடைக்கால தொகை கொடுப்போம்னு சொல்லும்போது, ஆஹா ஓஹோ எம்பி குதிச்சு இந்த அண்டா குண்டா சொம்பெல்லாம் இன்னைக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லும்போது கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது? அது எனக்கு தெரியாது. ஜால்ராக்கள் அப்படி வச்சுக்காங்க, ஜால்ரா தபலா கட்டம் அதெல்லாம். இப்போ என்ன சொன்னாங்க, 5000 ரூபா அப்படின்னாங்க. அதானே, நீ வேற எதுவும் நினச்சிக்காதப்பா, 5000னா 5 காமிக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்க,
5 2 10,000 சொல்லிட்டாங்க. என்ன அப்போ 5,000 ரூபா சொல்லும் போது நீ கேள்வி கேட்டிருந்தியானா 10,000 ரூபா கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு யோகிதா இருக்குது. 5,000 ரூபால உனக்கு எவ்வளோ வந்ததுன்னு தெரியல, நீ உட்காந்து ஜங்குன்னு ஆடிட்டு இப்போ வந்து 10,000 ரூபாய் கேள்வி கேட்குறியா? ஒன்னெல்லாம் என்னன்னு சொல்றது? இன்னைக்கு அப்படிதான் ஆகிப்போச்சு கேமு. அப்புறம் நாளைக்கு ஒருத்தர் வருவார் 20,000 அப்படின்வாரு. இது பாருங்க 5,000 ரூபா ஒன்றுன்றவங்களாம் இந்த பக்கம் போங்க, 10,000 ரூபா ஒன்றுன்றவங்களாம் இந்த பக்கம் போங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு தேர்தல் வழக்கமாக இல்லைன்னு சொல்லிருக்கேன். இன்னைக்கு தேர்தல் வச்சா இவ்வளோ ஜெயிப்பேன். இன்னைக்கு தேர்தல் வச்சா யார் சார் ஜெயிக்கிறது? இழுபறி தான். இன்னைக்கு இழுபறி தான், அதில் சந்தேகமே கிடையாது. இதே போக்கு போச்சுன்னா பாஜகவுடைய இது அது கூட்டணி ஆட்சியை விடுங்க, சைலண்டாக வேலை பாருங்க. ஏதோ எஃப்ஐஆர்னு சொல்லிடுறாங்க, அது வரட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சு தேர்தல் மறு ஆய்வு பட்டியல் கொடுத்துட்டு போயிட்டாங்களே. எஃப்ஐஆர் ஓகே. சரி சார், இப்போ 40 தொகுதி வரை நீங்கள் கேட்கணும், பாஜகவுக்கு தான் கொடுத்தவனு வேற எங்கே யார் இருக்கா கூட்டணியில்? என்ன டிடி தினகரன் போன்றவர்கள் தான் இருக்காங்கிறீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் ஏற்படும்? ஏன்னா பாஜகவே என்ன நினைக்கினா 75 தொகுதி கொடுத்து 25,000 தந்தா போகுங்கிற நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் தகவல் வருது. அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி அது பொய்யா இருந்தாலும் 40 தொகுதிக்கு வந்து ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்கும் இந்த தேர்தலுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? ஏன்னா இல்லைங்க, பாஜக அரசியல் யார் செய்தா தமிழ்நாட்டில்? என்டிஏ பாஜக செய்தா, அதிமுக செய்தா, இல்லை ஒட்டுமொத்த என்டிஏ செய்தா, யார் செய்தா? ரூபன், பாஜகவுக்கு 10 போதுன்னு கூட சில பேர் சொல்லலாம். அது ஒவ்வொருத்தர் கருத்துங்க சார். அது ஒவ்வொருத்தர் கருத்து. அது எத்தனை தொகுதியுமே கொடுக்கட்டு, அதை வாங்கிட்டு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அதிமுகவுடைய நிலைமை எப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்னதான் நீங்க வந்து ரூபன், இதுக்கு தான் நான் சொன்னேன் எஃப்ஐஆர் வரட்டும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இன்பதுரை அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் வேற அமைச்சிருக்காராம். எஃப்ஐஆர் நீங்கள் ஃபைல் பண்ணல, இல்லாட்டா டிஃபமேஷன் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஃபைல் பண்ணுவோம். டிஃபமேஷன் இல்லை, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு நோட்டீஸ் அமைச்சிருக்காராம். 15 days பார்ப்பாங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய செட் பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்து பாருங்க, அமைச்சர் பாருங்களேன். இப்போ கோர்ட்டுக்கு போல, அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது ரூபன். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லிட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அப்ப இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணுமா வேணாமா? ஏன் போல? மாட்டிட்டாங்க போல. நல்ல கதையா இருக்குது. எல்லாத்துக்கும் போனாங்கல்ல, செந்தில் பாலாஜி விஷயத்துல அந்த பிரோஜனம் எல்லாமே இருக்கலாம்ல. அது போனா தானே தெரியும் பிரோஜனம் இருக்கா இல்லையான்னு. போவாங்க, ஏன் போகல? எங்க பாயிண்ட்? அது நீ அவ்வளவுதான் கேட்கணும், ஏன் போகலன்னு. இந்த கேள்வி உங்களுக்கு வரலையா? ஏன் போகல? எல்லாத்துக்கும் போனாங்க. செந்தில் பாலாஜி அப்படின்னும் போது எதுக்கெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க, ஸ்டே வாங்கணும்னு. பொன்முடி அவர்களுக்கும் அந்த கன்விக்ஷன் வந்தப்போ அதை ஸ்டே வாங்கணும் அப்படின்னு போனாங்க, அப்பீல்னாங்க. இவருக்கு ஏன் இன்னும் சத்தமே காணும்? அவங்க கேவியட் ஃபைல் பண்ணிட்டாங்க, இன்பதுரை அவர்களும் ஃபைல் பண்ணிட்டாரு, இடியும் ஃபைல் பண்ணிட்டாங்களாம் கேவியட். எங்களை கேட்காம ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது, இனி இன்டரிம் ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி இப்போ இவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸும் அமைச்சிட்டார் இன்பதுரை அவர்கள். இன்னுமா அந்த டக்கு வரல? அப்போ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் பண்ணி விட்டு சம்பவத்தை ஏன் கடைசின்னு சொல்கிறீங்க? கடைசிக்கு முன்னே வந்தாச்சு. இன்னும் 1 வருஷமா இருக்கு, இல்லை 8 மாதம் இருக்கா? இல்லை 2 மாதம். நீங்கள் 1 week, அதுவே வந்து அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படும். ஒரே நாளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். அதுக்கு தான் சொன்னேன், இன்னைக்கு தான் இழுபறி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. எஃப்ஐஆர் நல்ல படம்ல, அது விஷ்ணு விஷால் நடிச்சார்னு அவர் தானேப்பா? கரெக்ட், நல்லா இருந்தது படம். நிச்சயமா சார். இது இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியே வந்து ஓரளவு மக்கள் மத்தியில் இந்த லாஸ்ட் 2 மாதம் 3 மாதத்துல நீங்கள் இடி அனுப்புறது இல்லை, அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டை அடிக்கிறது, தாக்கம் மட்டும் இல்லை, வீக்கம், ஏக்கம், இப்படி இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். பாருங்க, தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு தலைவர் கைது செய்யப்படுவது அப்படின்றது வந்து நிச்சயமாக ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். உங்கள் பாணியில் சொல்லணும்னா தாக்கம்னு சொல்லலாம். அண்டு இன்னொன்று கூட கவனிங்களேன், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இது மாதிரி தான் கைது பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அவர் பெயில் வாங்கிக்கின்னு பிரச்சாரம் பண்ணணும், அது என்னுடைய உரிமைன்னு சொல்லிட்டு வந்தார். ஆனாலும் ஊற்றிக்கிச்சு. ஆனால் இதில் இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், இந்த இடி என்ன பண்ணுவாங்க, நார்மலாக யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க சொத்தெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்களாம் ரூபன். உங்களுக்கு அதை பற்றி அப்படி வச்சுக்கிட்டு தான் மிரட்டுவாங்களாம். அப்படியா? ஓ, அது நமக்கு தெரிலப்பா, நமக்கு சொத்து இல்லை பண்ணலையா என்ன? ஓ அப்படியான்னு கேட்டுக்கினேன். நம்ம வெள்ளந்தியா கேட்குறோம், சந்தேகம். நீங்கள் கிளியர் படுத்தே விட்டானையாங்கிற மாதிரி மேலே ரகசியமாக திமுக ஒரு டீலிங் வச்சுப்பாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. பாஜகவோட என்னதான் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது என்ன டீலிங்? இவரை வந்து அப்படி எலெக்ஷன்லேருந்து வந்து ஒதுக்கி வச்சிடறோம், இல்லை இந்த தடவை நீங்களே ஜெயிச்சுக்காங்க, நாங்கள் பெருசாக ஒன்றும் பிரச்சாரம் பண்ணலை, அப்படியே நாங்கள் வாக்கு ஓவர் குத்துறோம்,
ஏதோ எங்களை எதுவும் கேஸ் போடாமல் நாங்கள் ஒதுக்கிறோம் அப்படின்னு டீல் போடுவாங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? 40 தொகுதியை வந்து KNR கண்ட்ரோலில் வலுவாக வந்து பணம் சப்ளை பண்ணிட்டாரு, இறக்கிட்டாரு. ஏங்க இந்த 40 தொகுதி மட்டும் கிடையாதுங்க, 234 தொகுதிக்கும் சேர்த்து தாங்க செக்கு. ஒருத்தரை பிடிச்சி அங்கே எல்லாம் மாட்டிக்கணும்னு நினச்சிட்டு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து திமுக பாஜக டீல்னா இப்படித்தான் இருக்கணும். ரைட்டுங்க, சண்டை போடுற மாதிரி போடுவோம். செந்தில் பாலாஜி மேலே போட்ட வழக்கு பார்த்துருப்போம், ED தரப்புல இருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதை பார்த்துருப்போம். கடைசி நேரத்தில் ஒன்றுமே இல்லைன்னு விட்டுட்டாங்களே, அமைச்சர் பதவியை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா இடைக்கால தடை, எப்படி தேர்தல் முடிந்த வரைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மக்கள் மத்தியில். இப்போ அவர் அமைச்சரா இல்லைல்ல, கோர்ட்ல கேஸ் நடந்துருக்குது இல்லை, ஆனால் இது இப்போதைக்கு முடியாது, அது வேற விஷயம். பட் ED கேஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி டீல் அப்படின்னா அது 234க்கும் செக்குன்னு சொன்னேன். அப்போ திமுக வாக் ஓவர் கொடுத்தாதான் பாஜக அந்த மாதிரி ஒரு டீல் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? நீங்களே ஜெயிச்சுக்காங்க, ஆனால் கேஸ் எல்லாம் போடக்கூடாது. இது கூட நல்லா இருக்குல்ல, அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. காங்கிரஸ் நீங்க எப்படி தேர்தலை சந்திச்சுட்டு போங்க, எங்களுக்கு தெரியாது, காங்கிரஸை மட்டும் கழட்டி விடு. காங்கிரஸை எல்லாம் கைட்டி விட வேணாம். அதுக்கும் இல்ல வெறும் காங்கிரஸை மட்டும் கைட்டி விட்டு என்னங்க ஆயிட போகுது? நானா இருந்தா டீல்னா இப்படிதான் பேசுவேன். நீங்க கேட்ட ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு நான் சொல்றேன் டீல் அப்படின்னு. திமுக மூலக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அது பண்ற தப்பையும் பண்ணிட்டு எப்படி அதுலயும் வந்து ஒரு மாதிரி தப்பிக்கிறதுக்கு அவங்கள மாதிரி கை தெரிந்தவர்கள் கிடையாது. சரிங்க, அவங்க என்ன எவிடன்ஸ் எல்லாம் இல்லாமையா வந்து இதெல்லாம் பண்ணிருக்கான்னு நினைச்சுட்டு என்ன செய்ய சைலண்டா இருக்காங்களே ஏதோ ஒண்ணு. அதுல இருந்தே தெரிய வேணாமா, 2 சைட்லயும் சைலண்டா இருக்காங்க, அதை நீங்க கவனிக்கணும். இப்போ திமுகவில் மட்டும் சைலண்டா இருந்தா கூட ரைட்டு, அதெல்லாம் அவங்க வந்து சமாளிச்சுப்பாங்க, அவங்களுக்கு பெரிய லீகல் செல் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதிமுக பாஜகலையும் சைலண்டா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அண்ணாமலை இல்ல, அவர் தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு ஏதோ ட்வீட் போட்டுக்கிறாங்க, ஆனா பெரிய அளவுல இல்ல. ஒத்துக்கிறீங்களா? என்ன காரணம் அப்படின்னா இதுதான் இனிஷியல் ஓவரு. இப்பவே ஏன் வந்து காட்டுன்னு காட்டணும்? எப்படி சார் அதை எடுத்துக்கிறது? பாஜக ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதி வரை நாங்க ஜெயிக்கணும், அதுக்கு திமுக வேலை பார்க்கணும், எங்களுக்கு விட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டீல் எல்லாம் முடிச்சிருப்பாங்களா? இல்ல அது கிடையாது. என்னங்க புதுசா டீல்லாம் சொல்றீங்க நீங்க? அப்போ பாஜக அப்படிலாம் பேசுறாங்க சார். பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் 234 தொகுதிக்கு பேக்கேஜ் அது கம்மியா இல்லை அப்படிதான் நான் சொல்வேன். அவங்க என்ன சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள்லயே பாருங்க, அநேகமா மார்ச் எண்டுக்குள்ள தீபாவளி வரலாம். மார்ச்ல எப்போ தீபாவளின்னு கேக்குறீங்களா? வரும். என்னமோ ஒரு பத்திரிகையில வெளியிட்டாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றதுக்கு காரணமே அமித்ஷா அவர்களிடம் திமுக இருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை நீங்க விரைந்து பண்ணணும், ED போட்டு கைது பண்ணணும், அப்படின்னா தான் நாங்க வந்து அரசியல் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் வரை சொல்லி ஒரு பத்திரிகையில சமீப காலத்தில் இருங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குது. இல்ல அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து திமுக ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணாரு, யார் எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னு சொன்னாரு. எல்லாம் இவங்க போயிட்டு கொடுத்த பிறகுதான் ஓ அப்படியா திமுக ஒரு ஊழல் கட்சியா, உங்களுக்கு தெரியவே தெரியாத, கொண்டாங்க அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அமித்ஷா வாங்கி வச்சுக்கினாரா? ஏங்க அதை காமெடி பண்ற மாதிரி இல்லை நீங்க சொல்றதெல்லாம். இன்னைக்குதான் தெரியுமா அமித்ஷாக்கு? தேர்தல் வரும்போது கரெக்டாக அவங்க வேலையை காமிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா ஆளுக்கு சொல்ல வேண்டியதாங்க. பாஜக இந்த டெம்ப்ளேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா மாநிலத்திலையும். இவங்க சொல்லி தான் இப்போ டெல்லியில், சத்தீஸ்கரில், மகாராஷ்டிராவில் இதெல்லாம் வந்து அதிமுக போய் சொல்லி தான் இவங்க இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களா? உங்களுக்கே ரொம்ப எடக்கா தெரியல. அப்படி போட்டாங்க, பத்திரிகையிலே எழுதுனாங்க. அவங்க 1000 பேர் போடுவாங்கங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? கொஞ்சம் லாஜிக்கலாக நம்ம யோசிச்சுப்பாங்க. ஆண்டவன் எதுக்கு நமக்கு இந்த மூளைன்னு ஒன்று குத்துக்கிறான்? கரெக்டு. இதே விஷயத்தில் இப்போ தேர்தலுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா அது ஸ்ட்ராட்டஜி. அது நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு உங்களுக்கு மட்டும் பாவம் மன்னிப்பு அப்படிலாங்கிறது கிடையாது. அது அவங்க தந்திரம், அது ஒரு திறமை. அது பாஜக கையாளுது அந்த உத்தியை. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக மேலே இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து நாளைக்கு வந்து இப்போ ஒன்று சொல்லிட்டா, இப்போது இவங்க திமுக வந்து 2021 தேர்தல் காலகட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது பாருங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஊழல் செஞ்ச மந்திரிகள்லாம் முடிச்சு உள்ளே போடுவோம். முக்கியமாக கொடநாடு விஷயத்தை நான் எடுப்பேன். ஒரு விஷயத்தையாவது இவங்க ஏதாவது பண்ணாங்களா சொல்லுங்க? எந்த ஒரு விஷயத்திலையாவது நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்களா? கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இல்லை வந்து இந்த முன்னாள் மந்திரிகளுக்கு எதிரான வழக்கு கவர்னர் அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இல்லை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருங்க, அப்படி சொன்னால் அந்த ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு வரேன். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறோம்ல, கவர்னர் பாருங்க அது வந்து சாங்ஷன் கொடுக்கல, கையெழுத்து போடல, அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு போகிறோம்ல, அதே மாதிரி இதையும் கேட்க வேண்டியது தானே? இல்லை அந்த இது நீங்கள் இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதாவது டீலிங் இல்லை, அது எப்படி ஒன்றா டீலிங், அதை பற்றி நான் பார்க்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல அப்போ அதிமுகவுக்கு எதிரான வழக்குகள்னு, திமுகவே வந்து அந்த வழக்கை ஒன்றும் பண்ணலை.
அப்புறம் தானே வந்து பாஜக கூட்டணி கட்சி வழக்கை பத்தி எடுக்கிறது. கரெக்ட். பட் ஆனால் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும், என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்குன்னு. திமுக வந்து நல்ல கட்சி, தூய்மையான கட்சின்னு யாரும் சொல்ல முடியாது, உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு செஞ்சிருக்காங்க, அதை ஆதாரப்பூர்வமாகவே வெளியிடுறாங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டியதான். ஆனால் இந்த போக்கெல்லாம் பார்க்க தானே செய்வாங்க. பாஜக இதுக்கு முன்னுக்கூட்டி இருந்த பாஜக எப்படி இருந்து இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணியோட, ஸோ இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு பெரிய ஒரு ரூபன், நீங்க வந்து அதிமுக ஊழல் அப்படின்னு நான் ஊழல் சொல்லல சார், நீ உங்களை சொல்லல, திமுக சொல்ல முடியாது. இப்போ இவங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டுன்னு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடி இப்போ இருக்கின்ற திமுக அமைச்சர்கள் மீதோ இல்லை முன்னாள் அமைச்சர்கள் மீதோ நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, நீங்க யோக்கியமா அதிமுகவும் ஊழல் அப்படின்ற வார்த்தையை திமுக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 5 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்கல்ல, இவங்களெல்லாம் உள்ள தள்ளுவோன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. என்ன பண்ணீங்க 5 வருஷமா? ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த தடவை கரெக்ட் என்ன பண்ணீங்க? கரெக்ட். 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட முடியாது, அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ இந்த ஓட்டு 2 பேர் இல்ல, இந்த தடவை ஒருத்தர் சொல்லலாம், அதிமுக சொல்லலாம். சரி, ஏன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு பதிலா கவுண்டர் அலிகேஷன் இவங்க சொல்ல முடியாது. திமுக கவுண்டர் மாறி மாறி வச்சுக்கிட்டு ஆனா முடியாது. சரி, ஓகே. பட் அந்த ஓட்டுங்கிறது வந்து யோசிப்பார்ல. அப்போ 2 பேரும் இப்படிதான் போது அவங்களோட ஓட்டு வந்து இன்னைக்கு எங்க பாதி 2 பேருன்றதுக்கு தான் இங்க வந்து சான்ஸே இல்லையே. இவங்க தரப்புல அதிமுக பார்த்து ஊழல்னு எப்படி சொல்ல முடியும்? சார், பாஜக தனிச்சு நின்னுது, அண்ணாமலை நின்னாரு, செஞ்சாரு, 18% வாக்கு வந்து நிறுத்திச்சாங்கன்னா அது வேற. இன்னைக்கு அந்த ஓட்டுங்கிறது வந்து எங்க போகணும் ஒரு கேள்விக்குறியா இருக்க. 2 பேருமே இப்படின்னா ரூபன், அதிமுக ஊழல்னு இப்ப யார் பேசுவாங்க? சார், ஊழல் நான் சொல்ல வரல, ஊழல்னு சொல்ல வரல. மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா 10,000 அறிவிப்புங்கிறாரு, அதுல ஒரு லாக் அடிக்குது. இன்னொரு பக்கம் திமுக சொல்ல வேண்டாம் தெரியும். சோ இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி, பாஜக தனியா இல்ல, அப்போ ஒரு கூட்டணியில அதிமுகவோட மெர்ஜ் ஆகுறாங்க. அப்போ இந்த புது வாக்காளர்கள் பிளஸ் அண்ணாமலைக்காண்டி போட்ட வாக்குகள், பாஜக ஓட்டு தனி, அது என்னைக்கு மாறாது. அது வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாங்க கொண்டவங்க, பிஜேபி, ஒரு மோடி, ஒரு நேஷனலிசம் மென்டாலிட்டியில் உள்ளவங்க, அந்த ஓட்டு மாறாது. பிளஸ் அதையும் தாண்டி ஒரு நாட்டுக்கு நல்ல செய்யணும் அண்ணாமலைக்காண்டி ஓட்டு இருக்குல்ல, அது எங்க போகணும் ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. நீங்க அப்படியே என்டிஏக்கு தான் வரும்னா அதை எப்படி நாங்க ஏத்துக்கிறோம்? ஏன் வராது? ஒரு 10,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணதுனால அதெல்லாம் வந்து திமுக போயிருன்றீங்களா? 10,000க்காண்டி சொல்ல, எடப்பாடிக்காண்டி ஓட்டு விழுந்துருக்கீங்க. விழாதான்னு கேட்கறேன் நான். சரி, ரைட். அப்ப எடப்பாடிக்காக ஓட்டு விழாது, நீங்க சொல்ற மாதிரி அந்த தேசியவாத சிந்தனையுடைய ஓட்டெல்லாம் வராதுன்னா எங்க போவோம்? இல்ல, ஒரு தாக்கம் தானே உடையதுல யார பிரிக்கிறாங்க. எங்க போகும்னு கேட்கறேன் நான். எப்படி அந்த விசில் பக்கம் போவோமா, இல்ல வந்து அதாவது மைக்கு பக்கம் போவோமா, இல்ல உதயசூரியன் பக்கம் போவோமா? இங்கதான் வரும், வேற எங்க போவோம்? அது இந்த கேள்வி எனக்கு புரியல. தேசியவாத சிந்தனைன்னு சொல்றீங்க, அவங்க வந்து என்டிஏ விட்டு வேற எங்க போறாங்க? நிச்சயமா அப்போ அதே கொள்கையோட அதே பிடிப்போட இருந்தா சரிதான். ஏன்னா ஒரு போக்குன்னு ஒண்ணு இருக்கு அரசியல் களத்துல, அதனால எந்த போக்குன்னா இருக்கட்டும். பாரு, அதான் நான் சொன்னேன், மார்ச் மாசம் தீபாவளி வரும், தீபாவளிக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்ற. நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி பாஜகவுக்கு ஒரு 40 தொகுதி வரை கண்டிப்பா கொடுக்கணும், எல்லாரோட எதிர்பார்ப்பாக தான் இருக்கு. அது வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி ரூபன்.